பெரிய மீன்லாம் இல்லை. கீழே ஏதாவது கார் எடுத்து போட்டு கொடுப்பீங்களா? மீன் எங்கே எகிர்தா போயிருக்கு, அந்த இடத்துல போட்டால் மீன் எகிரி அவங்க எகிர்னு எனக்கு போட்டுன்னு நான் வச்சுட்டு போட்டாரு. இந்த இடத்துல மீன் எகிர்ந்து அது 2 நாளை காணும். உனக்கு பிடிக்கணும்னு தோணுது மீன், அதுதான் வாங்கி விட்டேன். மீன் பாலப்பன் எதுக்கு தான் போனான்னு தெரியல. ஃப்ராக் வரது தடவை லைட்டாக ஜூம் பண்ணுது. ஜூம்லாம் பண்ணாங்க அப்படியே 1 1xலையா ஜூம் பண்ணாங்க. நார்மலாக அப்படியே 1 தான் நார்மல். எனக்கு மீன் என்ன இருக்கும் செடியாக இருக்குல்ல, அதே மாதிரி இந்த இதுவில் இருக்கும். தஞ்சை பெரிய ஃப்ராகாக போடாமல் சின்ன ஃப்ராகாக போட்டால் அடி வந்து போட்டுன்னு. நான் நல்லா பெரிய ஃப்ராக் வாங்க மாட்டேன். அடி இருக்கா 100 கிராம் சைஸ் அடி இருக்குது. ஐயோ சீமா வரத்தியா இங்கே விரால் எகுரும் கீஞ்சிடும் தவறு. இப்போ வேறு இங்கே ஓடுற பேர் மீன். சரி உன் அறிவுக்கும் ஒரு சில திறமை கவர் அந்த எடுத்துக்கூடா சொல்லுவோம். எகுருண்டா சொல்ல அதான் பை மாதிரி இந்த எடுத்துக்கூடா சொல்லுவாங்க. போடா வீடியோ ஆஃப் பண்ணுற போடா கிலோ ஏ ஒன்றில் ஏறானா போட்டாங்க. யார் போட்டது? அது சும்மா தண்ணி எரிஞ்சு அங்கே பாட்டி அடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லுங்க இற போகிறாங்க. அதெல்லாம் வச்சு கேப்சர் ஆன் போகிறான். கொஞ்சம் இன்னும் பாலை தான் போகிறான். போட்டு அடி சொல்லுவாங்க. சவுண்ட் ரொம்ப அது திருப்பி ஸ்டேஜ் இல்லை. நம்ம ஒரு வருஷம் போகுது இந்த மிஷினு ஸ்விட்சு. ஆனால் அடி நச்சு பிடிச்சாச்சுடா மீன். இந்த பிரைடு இல்லை ரெட்டா நல்லா அடிட்டு யோசிக்கிறேன். ஃபுல்லாக போயிடுது. அச்சா அந்த இன்னும் தூரமாக போவோம். அவங்க வச்சுருக்க ஃப்ராக்லாம் போட்டு அச்சா சல்லுன்னு போவோம். அச்சு மஜா வலிச்சுன்னு தானே அவள் தூத்துலேருந்து அங்கே மாச்சு. எனக்கு மீன் எங்கெங்கே இருக்கும், எப்படி போட்டால் எப்படி மாட்டணும் எல்லாம் தெரிஞ்சிச்சு. பிடிச்சி நான் நல்லா பாலை எதுவுமே பேசாமல் விட்டான்ட்டு அதை விட்டேன் சொல்லிட்டேன். அவனுக்கு மாட்ட தோன்ட்டு ஒருத்தனே ஓட்டாங்க. இது வாய் வச்சுமா இல்லை உடனே அங்கே போய் போடுவானோடனே அவ்வளோதான் ஒட்டுமே போடுறேன் சுற்றியும் கிளம்பிட்டானு எல்லாம் வந்து அவனுங்களே திரும்புண்டா சின்ன பையன் பிடிக்கிறாங்க. அந்த பஞ்சா நடிச்சா அடியும் வெளியே வந்து ஒரு அடிங்க சின்ன செடியில் ரொம்ப அடிக்க வச்சு பெரிய மீனாக இருந்ததுன்னா அடிக்கணும். இங்கே சின்னதா இங்கேயா இல்லை இதெல்லாம் முன்னாடி இந்த இடத்துல இப்போ தான் அந்த ஸ்டேட்டில் தான் வச்சு
இதை பற்றியா குட்டி விரல் அதுதான் சின்னது பப்பு அந்த ஸ்பூனை மட்டும் பிடிக்குது சின்ன மீன் அப்படின்னா ஒரு 200 கிராம் இருக்குமா? ஆஹா 200 வரும் 100. ம் சின்ன மீன் ஆ க்ளீனாக இருக்குது எவ்வளோ வள்ளியாக இருக்குது நாட்டு விளாட்றது விரால் நிறைய அவுரி நான் இப்பயாச்சு தானே அவரி வேறு மாதிரி இருக்கும் கண் ஆரஞ்சு விலையில் இருக்கும் வரி வரியாக இருக்கும். ம் வரி வரி விலை புள்ளி புள்ளியாக மேல் பாயிண்டில் அது போனேன் கண் ஒன்று அவனுக்கு இந்த சேர்த்து இன்னொரு தடவை போட்டாங்கன்னா மனசாச்சியில் மாட்டிப்பான் செய்யணும் இங்கேருந்து பாலா கட்சிது அங்கேயே போகண்டா சொல்லுவா நச்சுனா இது கம்மியாகுதா? ரைடு கம்மியாகுது பேர் அழகாக டிப்பேன் இங்கே நாங்கள் அச்சிச்சு மீன் அங்கே தானே எனக்கு அச்சுது மீன் பக்கத்தில் அந்த சின்ன இடத்துல தானே ம் ஒரு இலகுது சின்ன மீன் தானே நினைக்கிறேன் நானும் இதுவும் இப்படி லைட்டாக இப்படி பஞ்சுண்ணா. இப்படி அதை நான் வராதுரா இது இப்போ அப்படியே ஸ்டாக் நாம இல்லை வந்து வராதுரா இது வந்துடும் டேய் சால்ட்டா ஸ்ட்ரைட்டாக எப்படி வழியா ஃப்ராக் இது பண்ணணும் முள் முள்ளுண்ணா. அதனால நிற்கும் அதனால மீன் அங்கே வச்சுக்கிறாங்க நல்ல பார்த்து தானே சின்னதுண்ணா. எனக்கு மீன் அடிக்குமா யாரா பார்த்தீங்களா பிடிச்சி மீன் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஹலோ கைஸ் இதை பாருங்கள் நம்ம வந்து புது ஸ்பாட்டில் வந்து மீன் சூப்பராக பிடிச்சி ஸ்பாட் காட்டும். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு 4 கிலோ சைஸில் வந்துட்டு மாட்டிருக்கு. இந்த மீனை வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு ரொம்ப சின்ன மீன் தான் ரொம்ப கையில் பிடிக்கும் கைஸ். பார்த்துக்கோங்க நல்ல நாட்டு வராது ஆஃப் பண்ணிட்டு மாடு கால் பண்ணு. என்ன ஃப்ராக் அது சொல்லு. எல்லாம் தெரியாது வேணா காட்டுவேன் வேணா மீன் எப்படி நீட்டாக பூச்சி காட்டு நீட்டாக 2 கையில் அப்படியே உன் மேலே சாச்சி விடா. ஃப்ராக் கையில் ஏற்றி விட்டுரு போகுது மீன். ஓகே கைஸ் சஞ்சய் பார்த்துக்கோங்க அழகாக வரும்.